ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை. வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழுக்காக பேச்சுரிமை. நமது பேச்சுரிமை சேனலுக்காக இன்று நாம் கையில் எடுத்திருக்கின்ற விஷயம், ஒரு பொன் விளையும் பூமி சருகுவளையப்பட்டி மற்றும் குளிச்சாப்பட்டி, 2 கிராமங்கள். அந்த கிராமத்தினுடைய மண்ணுக்கு ஈடாக பொன்னை கொடுத்தாலும் அவர்கள் வாங்க மாட்டார்கள். அவ்வளவு வளமான பூமி. இந்தியாவில் எங்கும் இப்படி இருக்கிறதா என்று கூட எனக்கு ஐயம். அந்த நிலத்தில் கேரட் பயிரிட்டிருக்காங்க, பீட்ரூட், காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், இதெல்லாம் பயிரிடப்படுகின்ற அந்த பொன் விளையும் பூமி எங்கே இருக்கு தெரியுமா? வானம் பார்த்த பூமி, வெயிலின் கொடை என்றெல்லாம் வழங்கப்படுகின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு எல்லையில், மேலூர் மாவட்டத்தினுடைய எல்லையில் கீழவளவு, புகழ்பெற்ற கீழவளவு மலை இருக்குல்ல, அந்த மலையினுடைய 2 அறுத்தாங்க இல்லை, ஒரு மலையை 2 அறுத்துட்டு போனாங்க இல்லை, பாதி அறுத்துட்டு கொண்டு ஓடி போயிட்டாங்க இந்த பிஆர்பி, அந்த கிரானைட்ஸ். அந்த கீழவளவுக்கு பின்பக்கம் இருப்பது தான் சருகுவளையப்பட்டி, குளிச்சாப்பட்டி கிராமங்கள். அந்த கிராமங்களின் அந்த வளமிக்க மண்ணின் மீது அந்த கிராமத்தின் மீது மோடி அரசு நடத்தி இருக்கின்ற ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று தான் சொல்ல வேண்டும். அரச பயங்கரவாதம். அதை எதிர்க்க துணிவில்லாத, அதை எதிர்த்து பேசாத, அந்த எதிர்ப்பை காட்டாது பணிந்து போன அதிமுக அரசும், தொடர்ச்சியாக பணிந்து சென்ற திமுக அரசும் தான் இன்று நம்முடைய டாபிக். நம்ம யாருக்காகவும் அடிமை இல்லை. யார் எங்கே தவறு நடந்தாலும் சுட்டி காட்டுவோம். அந்த வகையில் இன்று இந்த டாபிக். நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு, நம்முடைய பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய பேராதரவை தர வேண்டும். ஆதரவு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். முதலில் இந்த சருகுவளையப்பட்டி கிராமத்தினுடைய ஒரு சில அந்த காட்சிகள், வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்த்து விடுங்கள். பார்த்ததற்கு பிறகு நாம் என்ன நடந்தது என்னங்கிறதையெல்லாம் விரிவாக பேசலாம். இந்த பதிவுகளை முதலிலே சில பதிவுகளை பாருங்கள், அதன் பிறகு கொஞ்சம் பேசிட்டு அதன் பிறகு சில பதிவுகளை பாருங்கள். இப்போ பதிவுகளை பார்க்கலாம். சருகுவளையப்பட்டி கிராமத்திற்குள் நுழையும் போதே அந்த செவ்வந்தி பூக்கள் தான் நம்மை வரவேற்கின்றன. தொடர்ந்து கோழிக்கொண்டை பூக்கள், கரும்பு மற்றும் முள்ளங்கி, இந்த தோட்டங்கள்லாம் அங்கே இருக்குது. தொடர்ந்து யாருமே வீட்டில் இல்லை, நிலத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் அந்த மேலூர் கால்வாய், அந்த மேலூர்லேருந்து வர்ற ஒரு கிளை கால்வாய் மூலமாக தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. அதை கரெக்டாக அந்த கால்வாய் வாய்க்காலுக்கெல்லாம் வெட்டி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க தண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அது போக கிணறுகளில், இப்போ மீதி இருக்கிற கிணறுகளில் அவங்க தண்ணி அடித்து விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, இப்போ பயிரிடுறது காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, எனக்கு நல்லா கிடைச்சிச்சு. உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் போடுறீங்கன்னா இது பெரிய விஷயம் இல்லை. கத்திரிக்காய், மற்ற காய்கள் எல்லாமே பயிரிடுறாங்க. ஆமாம். இங்கே சொகுசா காரில் போகிறதுக்கு இங்கே அழிக்கிறதா? ஆனால் அதை சொல்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஆளுக, பக்குவமான ஆள். பதிவுகளை பார்த்திருப்பீர்கள். என்ன அழகான கிராமம். எங்கே பார்த்தாலும் அந்த காலிஃப்ளவர் தச்சுக்கிட்டு இருக்காங்க மூடையில் பெண்கள். போகும்போதே என்ட்ரன்ஸில் அந்த மிக மலர்கூட்டம். ஒரு அடி மண்ணை கூட அவங்க வீணாக்கலை. அந்த செவ்வந்தி பூக்கள், சேவல் கொண்டை பூக்கள், இதுதான் இப்போ பயிரிட்டிருக்காங்க. சேவல் கொண்டை பூக்கள், சுற்றிலும் கரும்பு, எள் பயிர்கள், முட்டைக்கோசு, முள்ளங்கி, இதெல்லாம் பயிரிட்டிருக்காங்க. முட்டைக்கோசு இன்னும் அறுவடைக்கு வரவில்லை. இந்த குறிப்பிட்ட கிராமங்களில் நெடுஞ்சாலை அமைக்கப்பட போகிறது என்று முன்பே எனக்கு 2 வருஷம் முன்பாகவே சொன்னாங்க. நான் இல்லை, அதுக்கான முயற்சிகளில் இருக்குனாங்க. சில காரணங்களால் நான் சென்னை போய்விட்டதால் இதை பார்க்க முடியவில்லை. இப்போது தான் அந்த பக்கமாக போகும்போது அந்த
பைபாஸ் சாலையை பார்த்துவிட்டு உடனடியாக போய் பதிவு செய்தேன். கிராமத்துக்குள்ள யாருமே பேசுவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் சேலம் விவசாயிகள் ஈடியால் அலைக்கழிக்கப்பட்டதை பார்த்து அவர்கள் நடுங்கி போயிருக்கிறார்கள். மோடி அரசை பார்த்து விவசாயிகள் நடுங்கி போயிருக்கிறார்கள். ஆகவே அவங்க பேசலை. முடிந்தவரை நான் இவற்றையெல்லாம் எடுத்து வந்திருக்கிறேன். அதாவது இந்த குறிப்பிட்ட கிராமம் ரெண்டும் திருப்பத்தூர்லேருந்து மேலூர் போகிற ரோடு, அது டபுள் ரோடு இருக்குது, அருமையான ரோடு, நல்லா தான் போட்டிருக்காங்க. அந்த ரோட்டில் தான் இப்போ பஸ்ஸுகள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அது போய் மேலூரில் வர்ற பைபாஸ் சாலையில் கனெக்ட் ஆகுது. ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் தான் இது. இதை அப்படியே விட்டுருக்கலாம். இப்போ எதுக்காக இதை கனெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியலை. இப்போ இந்த பைபாஸ் ரோடு அது அப்படியே மேலூர்லேருந்து மலம்பட்டி கீழவளவு மலைக்கு தெற்கு பக்கமாக போகிறது அந்த ரோடு. இப்போ போகிற ரோடு வந்து திருப்பத்தூர் எஸ்எஸ் கோட்டை, திருப்பத்தூர் எஸ்எஸ் கோட்டை, புகழ்பெற்ற அந்த வன பறவைகள் சரணாலயம் இருக்குல்ல, அந்த கண்மாய்கள் வழியாக திருக்கலாப்பட்டி, எஸ்எஸ் கோட்டை, அப்படியே மலம்பட்டி, அப்படியே கீழவளவு, கீழையூர், மேலூர் போயிடும். இது இப்போது இருக்கிற ரோடு. நல்ல ரோடு, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, நல்ல ரோடு. இப்போ இவங்க போடுற ரோடு இந்த திருப்பத்தூரை கொண்டாந்து மேலூருக்கு கனெக்ட் பண்ணுறாங்களாம் ஒரு பைபாஸ் ரோடு வழியாக. அதுதான் இப்போ அந்த ரோடு அந்த மலம்பட்டிக்கு முன்பாக கட்டாகி சருகுவளையப்பட்டி, குளிச்சாப்பட்டி 2 கிராமங்களையும் அப்படியே நடுவை வெட்டிட்டு, குறுக்கே வெட்டி, அப்படியே நேர இன்னும் பல இப்படிப்பட்ட பொன் விளையும் பூமியான கிராமங்களை எல்லாம் அழித்து கொண்டு நேர கீழவளவு மலைக்கு வடக்கு பக்கமாக இப்படியே போகுது. போய் அங்கே கீழையூர், தனியாமங்களையெல்லாம் அந்த பக்கம்லாம் அடி வாங்கும். அப்படியே போய் அங்கே கனெக்ட் ஆகுது அந்த ரோடு. இன்னும் முடியலை, முற்றுப்பெறவில்லை. அந்த ரோடையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்த கிளிப்பிங்கில். இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ரோடு போட்டு வேலை அநேகமாக முடிகிற கிட்டத்தட்ட 60-70% ரோடுகள் சென்று கொண்டிருக்கின்றன. வேலைகள் முடிவடைந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரோடு போட்டதில் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட கிணறுகள், 24 மணி நேரமும் தண்ணீர் தரக்கூடிய கிணறுகள். அந்த கிணறுகளில் 2 போர், இந்த சப்மர்ஜிபிள் போர் 2 சப்மர்ஜிபிள் மோட்டார்கள் போட்டு எடுத்தாலும் எடுக்க முடியாது தண்ணீர். அதனால இந்த பெரும்பான்மையான இப்போ அந்த 10க்கும் மேற்பட்ட கிணறுகள் அடிபட்டுருச்சு. அதில் சாலை போட்டாங்க. எவ்வளவு பணம் செலவழித்து அவர்கள் அந்த கிணறுகளை தோண்டி அதில் சப்மர்ஜிபிள் போட்டு அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் ஈஸியாக மூடிட்டு அது மேலே ரோடு போட்டாங்க. இப்போ அதனால் பல ஏக்கர்கள், பல 100, கிட்டத்தட்ட 100-150 ஏக்கர்கள் இப்போ விவசாயம் அடிபட்டு போச்சு. அந்த விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். அதற்கான இழப்பீடு பெரிய அளவில் ஒன்றும் கொடுக்கல. நஞ்சைக்கான இழப்பீடு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சருகுவளையப்பட்டி, இந்த குளிச்சாப்பட்டி கிராமங்களில் இருந்து தான் ஒரு காலத்தில் மதுரைக்கு, இப்பவும் போகுது, செவ்வந்தி பூக்களின் அரசி இந்த ஊர். பூக்களுடைய மார்க்கெட், மதுரை மார்க்கெட்டே இவங்களை நம்பி தான் இருந்தது. இப்பொழுதும் செவ்வந்தி பூக்கள், கொண்டை சேவல் பூக்கள், சேவல் கொண்டை பூக்கள் எல்லாம் பயிரிடுறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, அதெல்லாம் போகுது. கடந்த சில வருடங்களுக்கு முன் கேரட் பயிரிட்டாங்க, பீட்ரூட் பயிரிட்டாங்க. அந்த நுணுக்கம், நுட்பம், எப்போ பயிரிடணும், எந்த மாதம் பயிரிட வேண்டும், எந்த மாதம் அதை என்ன செய்யணும், எந்த மாதம் அறுவடைக்கு வரும் என்பதுன்ற நுட்பங்களை எல்லாம் கற்றுக்கொண்ட விவசாயிகள் அவர்கள். தொழில்நுட்பம் கற்றுக்கொண்டவங்க, சாதாரண ஆட்கள் இல்லை. அவங்க கடுமையான உழைப்பாளிகள். யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க, வயலில் தான் இருப்பாங்க. இப்போ காலிஃப்ளவர் போடுறாங்க, முள்ளங்கி, முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு பயிரிடப்படுகிறது, பீன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மண் ஒரு விசேஷமான, அவங்களே சொல்கிறாங்க, இந்த மாதிரி மண் எங்கேயும் பார்க்க முடியாதுங்க, இது எங்களுக்கு வரம், கிடைத்த வரம். இதை நீங்கள் சொகுசு காரில் போகிறதுக்காக, நீ கால் மேலே கால் போட்டு அட்டனை காட்டில் சர்ன்னு போய் ஏறணுங்கிறதுக்காக இந்த விவசாய நிலத்தை அழிப்பியா நீ? சரி, இந்த சருகுவளையப்பட்டி கிராமம் எங்கே இருக்குது தெரியுமா? இந்த நம்முடைய, அதாவது மதகுபட்டியிலிருந்து வந்த அரளிக்கோட்டை, அரளிக்கோட்டையிலிருந்து 10 கிலோமீட்டர். அரளிக்கோட்டை தான் நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், திமுக அமைச்சர் திரு பெரியகருப்பனுடைய ஊர்.
பெரிய கருப்பனுடைய ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்கிற சருகு வலையப்பட்டி நாசம் செய்யப்பட்டு விட்டது என்ற விஷயம் பெரிய கருப்பனுக்கு தெரியாட்டினா இவர் என்ன விவசாயி, இவர் என்ன கிராமத்துல இருந்து போயிருக்காரு? இந்த விவசாயிகளுக்காக குறைந்தபட்சம் தன்னுடைய எதிர்ப்பை கூட அவர் பதிவு செய்யறாங்க. தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கணுமா இல்லையா? இது அதிமுக காலத்தில், ஆட்சி காலத்துல தான் வந்தது. மோடி 2வது முறையாக வெற்றி பெற்று வந்தவுடன் தான் இந்த திட்டம் வருது. அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் தான் தொடங்கப்படுது. அதன் பிறகு அப்போ பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அஇஅதிமுக ஆட்சி காலத்தில். அதன் பிறகு இது தொடங்கப்பட்டது திமுக ஆட்சி காலத்தில். அப்போ இவர் மக்களை திரட்டி இவர் போராடி இருக்கணுமா இல்லையா? குறைந்தபட்சம் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கணும்ல. மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு கிரஷர் இருக்கு, கல் சற்பலை பண்ணுறது, கல் கிரஷர் மண் இதெல்லாம் இவங்க மாவட்டத்திலேருந்து மண் எடுத்து விற்கிறாங்க. அதுக்கு ஓடுற வண்டிகள், அதை அந்த பிஸ்னஸ்லாம் இருக்குது. நிறுத்துவாங்களா? பேர் அரசியல்வாதி. எதுக்கு நீங்கள்லாம் அரசியலில் இருக்கிறீங்க? போயிட வேண்டியதே மறுபடியும் வட்டிக்கடை தொழிலுக்கு. இதை குறைந்தபட்சம் இந்த பொன் விளையும் பூமியை அந்த விவசாய அதை நீங்கள் போய் பாருங்கள். ஒரு தடவை வாய்ப்பு கிடைப்பவர்கள்லாம் நீங்கள் போகலாம். தனியாமங்கலம், அதாவது உரங்காம்பட்டி, வெள்ளலூர், தனியாமங்கலம், மேலூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான். மதகுவட்டியிலிருந்து ஒரு 16-17 கிலோமீட்டர் சுற்றி அந்த போக்குவரத்துக்கு வசதியான ஊர் தான். எப்படி ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்துடலாம். பக்கத்தில் மல்லாக்கோட்டைங்கிற ஊர், இதிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் ஏரியூர், இந்த மாதிரி ஊர்கள். இதற்கு அருகில் இந்த ஊருக்கு மேலூருடைய கால்வாயிலிருந்து இந்த வைகை ஆற்று தண்ணி வருது, வந்துகிட்டு இருக்கு. அந்த தண்ணியும் பாய்ச்சி விவசாயம் செய்கிறாங்க, தொடர்ந்து விவசாயம் செய்கிறார்கள். ஆனால் இந்த பைபாஸ் சாலை போடப்படும் பொழுது இந்த விவசாயிகள் விவசாயத்தை அதை பார்த்தவங்க, அந்த ஊரை பார்த்தவங்களுக்கு அங்கே வந்து ரோடு போடவே மனசு வராது. அதிகாரிகள்லாம், இன்ஜினியர்கள், இவங்கெல்லாம் வானத்தில் குதிச்சு வந்துடுறாங்களா? இவங்களுக்கு எங்கேருந்து அந்த அழகை ரசிக்கிறதுக்கு ஒரு மனம் வேணுங்க. அந்த 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 ஊரினுடைய அழகை போய் நின்றாலே பசி இருக்காது. அவ்வளோ அழகான மண், கருமையும் செம்மண்ணும் கலந்த நிறம். அந்த பார்த்த உடனே இந்த பாவிகளுக்கு அதில் ரோடு போடுறதுக்கு மனசு வந்துச்சு. இவங்க எல்லாம் மனுஷங்களா? அவங்கெல்லாம் எதை வச்சுட்டு அடிக்கிறது இவங்கள? அயோக்கிய பயில அந்த ரோடை போட்டு நாசம் பண்ணி 2 ஊரையும் பிரித்து இப்பொழுது அந்த விரக்திக்கு போயிட்டாங்க. அவங்க பேசுறதுக்கு பயப்படுறாங்க மக்கள். ஆமாம், அதுதான் உண்மை. இந்த இடி ரைடுக்கு பிறகு விவசாயிகள் பேசுவதற்கே பயப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலை நிலவுகிறது. இருந்தாலும் மீதி உள்ள விவசாயிகள் விவசாயத்தை பற்றிய தொழில் அவங்களுக்கு அதுதான் தொழில். அதற்கு மேற்பட்ட தொழில் தெரியாது. ஆனால் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக பாடுபட்டு விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வருத்தம் இல்லாமல் இப்படி ஒரு அமைச்சர் பக்கத்தில் 10 கிலோமீட்டர்ல இருந்துக்கிட்டு அவர் தன்னுடைய எதிர்ப்பை காட்டலை, எதிர்ப்பை பதிவு செய்யலை, மக்களை திரட்டி அங்கே போராடலை. அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் வர்றது அவருக்கு தெரியாமல் இருக்கும். ஏனென்றால் அவருடைய பிஸ்னஸ், அவங்க இதில் இதாக இருக்கிறாங்க. தங்களுடைய பிஸ்னஸுக்காக அவங்க வந்து விவசாயிகளை விட்டு கொடுத்துருக்காங்களே ஒழிய வெளியே வந்து நீங்கள் இலவசங்கள் கொடுத்தா என்ன கொடுத்தா என்ன? இந்த விவசாயிகளை கவனிக்காமல் விவசாய நிலத்தை, இப்படிப்பட்ட விவசாயிகளை எல்லாம் நீங்கள் ஐரோப்பாவில் கூட பார்க்க முடியாது. ஐரோப்பாவுக்கு இணையான மண் நான் என்னால் சொல்ல முடியும். ஸ்டெப்பி புல்வெளிகளுக்கு இணையான மண் ஹாலந்து தேசத்தில் பயிரிடுறான் பாருங்க. கடல் மட்டத்துக்கு கீழே ஒவ்வொரு அடி நிலத்தையும் கடல்ல இருந்து மீட்டு அந்த நிலத்தை பயிர் பண்ணி அங்கிருந்து ஐரோப்பா முழுவதற்கும் ஹாலந்து தானே ரோஜாக்கள், மலர்களை அவன் சப்ளை பண்ணுறான். துலிப் மலர்களை சப்ளை பண்ணுறான், ரோஜா மலர்களை சப்ளை பண்ணுறான். ஹாலந்து நாட்டிலிருந்து ஒவ்வொரு அடி மண்ணையும் அவன் வந்து நிலத்தையும் அவன் கடலுக்கு கீழே இருந்து மீட்டிருக்கான். கடலுக்கு அணை கட்டி இங்கே அவன் விவசாயம் பண்ணுறான். அவர்களுக்கு இணையான விவசாயிகள் தான் இந்த சருகு வலையப்பட்டி, இந்த குளிச்சாப்பட்டி விவசாயிகள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் பாரத ரத்னா விருது, அவங்களுக்கு கொடுக்கணும் பத்மஸ்ரீ விருது, அவனை கூப்பிட்டு அவனுக்கு பென்ஷன் கொடுக்கணுயா 60 வயசுக்கு மேலே. அவ்வளோ உழைச்சிருக்காங்க அந்த மக்கள். அதையெல்லாம் கொஞ்சம் கூட அந்த உழைப்புக்கு என்ன மரியாதை? இந்த விவசாயத்தின் மேல் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த தொழில்நுட்ப அறிவிற்கு என்ன மரியாதை கிடைச்சிருக்கு? நீ பாட்டுக்கு போகிற போக்கில் ரோடு ரோலர் மாதிரி போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவியா? தட்டி கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைங்கிற ஆணவம், திமிர் இந்த அரசு அதிகாரிகளுக்கு. இப்படித்தான் சொல்ல முடியும். திமிர் பிடித்த அரசு அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரிகள். அவங்க சொல்லியிருக்கணும்ல உடனடியாக மத்திய அரசு. இந்த மாதிரி அற்புதமான கிராமம் இருக்குங்க, இதை எப்படி இதில் கொண்டு போகிறது? தயவு செய்து ஒதுக்குங்க. அந்த ரோட்லேயே போட்டிருக்கலாம். அந்த ரோட்டையே அகலப்படுத்தி அதிலே பைபாஸை போடுவோம். அதில் கொஞ்சம் தான் அடி வாங்கும்.
பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த ரோட்டில் திருப்பத்தூர் மேலூர் ரெகுலராக இருக்கிற ரோடுக்கு பக்கத்திலே கூட போட்டுக்கலாம். பாவிகள் இந்த அற்புதமான கிராமத்தைக்கு வேட்டு வைத்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். கடுமையாக நான் சாட வேண்டியது வேடிக்கை பார்த்த, கைகட்டி வேடிக்கை பார்த்த அதிமுக அரசு, அதிலே இருந்த அமைச்சர்களும் இப்போது இருக்கிற திமுக அமைச்சரும் தான். அதிலிருந்து நீங்கள் எங்களுடைய குற்றச்சாட்டிலிருந்து தப்பிக்க முடியாது. இப்போது ஒரு மீண்டும் ஒரு பதிவு, அந்த ஒரு இணைப்பு சாலை கேட்குறாங்க. பல மனுக்கள் போட்டாங்க, அதுக்கு பதிலே இல்லை. அந்த கிளிப்பிங்ஸை பாருங்கள். அரச பயங்கரவாதத்தினுடைய இன்னொரு கோரமுகம் பாருங்க. இந்த தேவையில்லாத இந்த பைபாஸ், இந்த அற்புதமான கிராமங்கள், இந்த பொன் விளையும் பூமி வருது. நிறைய காணொலியில் சொல்றது போல இந்த நிறைய இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கீழவளவு மலை பாதியா வெட்டிக்கிட்டு போனாங்கல்ல பிஆர்பி குரூப், அந்த மலை அந்த பக்கம் இருக்குது. அது இது குளிச்சாப்பட்டியமும் சருகுவளையப்பட்டியும் ரெண்டா பிளந்து ரெண்டு கிராமங்களுக்கு இடையில ஒரு எல்லைக்கோடை போட்டிருக்கு. நடுவில் ஒரு பாலம் இருக்கு உள்ள போறதுக்கு. அதுக்கு உள்ள வண்டிகள் போக முடியல. சரியான அளவில் அந்த சின்ன குறுகிய பாலமா தரைப்பாலம் போட்டு விட்டுருக்காங்க. உள்ளுக்க குடைஞ்சி இது ஒரு சின்ன இது போட்டிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள போக முடியல. கிலோமீட்டர் போயிட்டா அந்த ரோட்ல ஏறணும். இணைப்பு சாலை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார். அந்த மலை தான் கீழவளவு மலை. பாதியா அறுத்து தள்ளியிருக்காங்கல்ல, பாதி அறுக்கப்பட்ட மலை. அதுக்கு பின்புறம் இருக்கிறதா இந்த சருகு வளையப்பட்டி. பார்த்துக்கிறேங்க, எவ்வளவு அற்புதமான கிராமத்தின் நடுவில் இந்த சாலை அமைக்கப்படுகிறது. பைபாஸ் ரோடு. இந்த ரோடை பார்த்துருப்பீங்க. எவ்வளவு அகலத்தில், எவ்வளவு ரெண்டு பக்கமும் தன்னுடைய கொடூர முகத்தை இந்த அரச பயங்கரவாதத்தினுடைய கொடூர முகத்தை இந்த ரோடுகள் அதனுடைய அடையாளமாக இந்த பைபாஸ் ரோடு இருக்குது. எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. நான் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி போகணும் இந்த ரோட்டில். சரி, இப்போ வரும் காலங்களில் தகவல் தொழில்நுட்பம் மிக அதிகமாக தகவல் தொழில்நுட்ப புரட்சி மிக அதிகமாக அடைந்து அதன் பிறகு ரோடுகளே தேவையில்லையா, இருந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் பண்ணுவோம். கீழே நம்ம பெரிய வேலை நாமளே நம்முடைய தேவைகளை தன்னிறைவு பண்ணிக்கிறோம்ங்கிற நிலைக்கு வரும்போது, போக்குவரத்துகள் குறையும் போது இந்த மேம்பாலங்கள், இந்த சாலையெல்லாம் வேஸ்ட்டாக போயிரும்ல. அப்போ இந்த போட்ட நிலத்தை, அந்த அழிச்ச நிலத்தை நீங்கள் மீட்டு தருவீங்களா? உங்களால் ஒரு கேரட் பயிரிட முடியுமா? இப்படி ஒரு மானாவாரி, இப்படி ஒரு வெப்பக்காடான மலைகள் குன்றுகளுக்கு இடையில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துல பீட்ரூட், கேரட், இந்த மாதிரி ஐரோப்பிய காய்கறிகளை எல்லாம், மலர்களை எல்லாம் கொண்டு வந்து பயிரிடுகின்ற அந்த விவசாயிக்கு ஈடா உங்களெல்லாம் சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன படிச்சிருந்த, என்ன பெரிய ஐஐடி, பெரிய ஐபிஎஸ், ஐஏஎஸ் எல்லாம் படித்து என்ன புண்ணியம்? ஒன்றத்துக்கும் புண்ணியம் இல்லை. உங்களுக்கு அடிக்கத்தான் தெரியும். அந்த விவசாயிக்கு இணையாக எதையாவது ஆக்க தெரியுமா? ஒரு கேரட் பயிரிட்டு காட்ட முடியுமா? பீட்ரூட் பயிரிட்டு காட்டினா நல்லா வாங்கி திங்க தெரியும். ஆகவே இந்த அரச பயங்கரவாதத்தை நிகழ்த்தி இருக்கின்ற மோடி அரசு, இந்த மோடி அரசை கண்டிக்காத துணை போன அதிமுக, திமுக அரசு, திமுகவினுடைய இப்போது இருக்கிற தன்னுடைய எதிர்ப்பை கொஞ்சம் கூட காட்டாத திமுக அரசை, திமுக அமைச்சரை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.